யாரையும் திட்டாதீர்கள், யாருக்கும் சாபம் விடாதீர்கள், யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை, ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே, ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டுமே இருப்பதில்லை, அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால்